सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பரவாயில்ல பேரே அனுசாசனம்னு பேரு. அனுசாசனம்னா 4 பேருக்கு நல்லதை சொல்லுவது. அனுசிஷ்டா அனுசாசனம் அப்படி. இந்த அனுசாசனமானது எதற்காக இருக்கு? முதல்ல வேதம் சாசனம் பண்ணியாச்சு. சாசனம் பண்ணினான தத்துவத்தை மறுபடியும் எடுத்து நமக்கு சொல்றதுனால இந்த ஸ்ருதிக்கு அனுசாசனம்னு பேரு. இந்த அனுசாசனம் பண்ணின அம்சங்கள் எல்லாம் இருக்கிற பருவாக்கு அனுசாசனிக பருவா, அனுசாசனம் பண்ணினதான பருவா அப்படின்னு. இந்த அனுசாசனிக பருவாவில அநேக தர்மங்கள் சொல்லியிருக்கார் பீஷ்மாச்சாரியர். தர்மபுத்திரருடைய ஒரு ஆதேசத்துக்கு மேல இந்த சாஸ்திரங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா மனிதனுடைய மனசுல கவலை ஏற்படுமையானால் அந்த கவலையை போக்குவதற்கு மருந்து தர்மசாஸ்திரம் தான். நாம சாதாரணமாக மற்ற மருந்துகள் எல்லாம் தேடுவோம் நாடுவோம், ஆனா அது நிச்சயமான ஒரு சாந்தியை கொடுப்பாது. கர்மம் தான் நமக்கு சாந்தியை கொடுக்கும். எப்படி இருக்கணும், எப்படி நடக்கிறது, ஏன் இப்படி ஆனது எனக்குரியதான தத்துவம் நமக்கு தெரியணும். அதற்காக தர்மபுத்திரருக்கு அவருக்கு ஏற்பட்டதான ஒரு சந்தேகம், இவ்வளவு பெரிய துன்பத்துக்கும் ஜனங்களுக்கு ஏற்பட்டதான துன்பத்துக்கும் நாம் ஒருவனே காரணம் எனக்கூடியதான மனக்கூட்டம் அந்த துக்கத்தை போக்கடிப்பதற்காக அநேக தர்மங்களை எடுத்து சொன்னார். பகவத்கீதைய அர்ஜுனனை முன்னால வச்சு பகவத்கீதை சொல்லப்பட்டது. இங்க தர்மபுத்திரரை முன்னால வச்சு நமக்கு தர்மங்கள் சொல்லப்படுறது. அப்படின்னா நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா தர்மபுத்திரரை வச்சுருக்க. தர்மபுத்திரர்னா என்ன அர்த்தம்? தர்மத்தையே தனது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர். நம் பிள்ளைகளை நாம் நம்மையே நமக்கு தெரிந்தவர்கள் நினைக்கிறோமோ இல்லையா? அதே போலயே தர்மம் தனது, தான் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் எனக்குடையதான எண்ணம் உள்ளவர் தர்மபுத்திரர். ஆகையால் அவருக்கு அத்தனை தர்மங்களையும் சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியில தான் இந்த சரீரத்தை விட்டு நிர்யாணத்தை அடையணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கும் பொழுது பகவான் தர்மபுத்திரர் கேட்கிற ஒரு 6 கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்த பிறகு அதற்கு பிறகு சமாதானம் சொல்ல தொடங்கினார். ஒவ்வொன்றா சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தோமையானால் நமக்கு தெரிஞ்ச கேள்விகளா இருக்கு. கிம்பாப்யேகம் பராயணம், உலகத்திற்கெல்லாம் ஒரே தெய்வம் எதுன்னு முதல் கேள்வி. எல்லோரும் அடைய வேண்டியதான இடம் பிறவே இறப்பு பிறவே இறப்பு அப்படின்னு மறுபடியும் இந்த சம்சார சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கார்கள். இவர்கள் கடைசியில எந்த இடத்தை போய் அடையறா அப்படின்னு அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி கேட்டார். அதை அடைவதற்கு அந்நிலையை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? சுகம் தர்க்கம், யார ஸ்தோத்திரம் பண்ணணும், யார துதிக்கணும். அந்த துதிக்கவும் எல்லாராலையும் முடியாது. மனசு ஏகாகிரதை அடையாது. அதற்கு சாரீரிகமான வியாபாரங்கள் கர்மாக்கள் பண்ணணும். அதை யார நோக்கி பண்றது? இங்க சுகம்னு சொன்னா சாதாரணமான சுகம் பங்கல, இகலோகத்துல சுகம், பரலோகங்கள்ல சுகம். அதற்கு பிறகு பரம்பரையா ஞானம் மோட்சம், அது வரைக்கும் சுகம். அதுக்கப்புறம் கோதர்ம சர்வ கர்மாணம் பவத பரமோ மதா. தாங்கள் இவ்வளவு தீர்க்கமான ஒரு வாழ்க்கைய அனுபவிச்சிருக்கேன். இந்த வாழ்க்கையில தாங்கள் எந்த தர்மம் மற்ற எல்லா தர்மங்களை விட சிறந்ததாக கருதுகிறீர்கள்?
ஏன்னா தர்மம் வேதம் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் சமானமாகத்தான் சொல்றது. ஆனா எந்த தர்மம் எல்லோராலையும் அனுஷ்டிக்கத்தக்கது, எந்த தர்மமானது நிஜமாக பலத்தை கொடுக்கும், சாட்சாத்தான பலத்தை கொடுக்கக்கூடியதான தர்மம் எது, சுலபமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான தர்மம் எது, இவைகள்லாம் இருக்கு. காடுகோழியாகவும் இருக்கு, சாதாரணமாக தியானம் பண்றதும் இருக்கு. ஒண்ணு அநேக ராஜாக்கள்னாலே மட்டும்தான் பண்ணக்கூடியது, ரொம்ப சிரமத்தை அனுபவித்து பண்ணக்கூடியது. ஒரு மூலையில உட்கார்ந்து ஜபம் பண்றதுக்கு யாருடைய தயவும் வேண்டியதில்லை, யாருடைய சகாயமும் வேண்டியதில்லை. அப்படிப்பட்டதான தர்மம் இவைகளுக்குள்ள சின்ன தர்மம் சின்னதான பலத்தை கொடுக்கும், பெரிய தர்மம் பெரிய பலத்தை கொடுக்கும் கணக்கா? இல்ல தர்மங்கள் எல்லாம் ஒண்ணுதானா? இவை எல்லாம் தெரியலையே. அதுக்கு தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதஹ கிஞ்சபம் முத்யதே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனாத். எதை ஜபித்தால் ஜப யஜ்ஞம், எல்லா யஜ்ஞங்களை விட மிக சிறந்ததான யஜ்ஞம் ஜப யஜ்ஞம். அது மேல போய் சொல்ல போற. அது எதை ஜபிக்கணும்? ஜபத்துக்கு ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் உண்டு. என்ன மந்திரத்தை ஜபிக்கணும்? கிஞ்சபம் முத்யதே ஜந்தோ, பிறந்த மாத்திரத்துல இருக்கிறவன் நான் இப்படிப்பட்டிருக்கேன், 4 சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கேன், 4 வேதங்கள் வாசிச்சிருக்கேன்னு சொல்லாது. பிறந்த மாத்திரம் தான் அவனுக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. பிறந்திருக்கான் அவ்வளவுதான். அப்படிப்பட்டவனும் எதனால க்ஷேமத்தை அடைய முடியும்? ஜந்து ஜன்ம சம்சார பந்தனா, இது பிறவி மரணம் இருக்கக்கூடியதான இந்த சம்சார பந்தத்துல எதை ஜபித்தால் ஒரு மனிதன் க்ஷேமத்தை அடையலாம்? இப்படின்னு ஒரு 6 கேள்விகளை கேட்டிருக்க. இது 6 கேள்விகளுக்கும் பதிலாகத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வச்சிருக்க. ஏன்னா இதோட முடிஞ்சு போயிடுது. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இதற்கப்புறம் பீஷ்மாச்சாரியரே காணோம், அவரே இல்லாம போயிட்டார். தான் தெரிய பிராணனை விட்டார். ஆகையால் இதுதான் கடைசி உபதேசம். இப்ப இந்த உபதேசத்துல கேட்ட 6 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும் அல்லவா? அந்த 6 கேள்விகளுக்கும் பதில் இப்ப வரப்போறது. அதுல சொல்லும் பொழுது எந்த ஜபமானது மிக சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிக்கிறது. பகவான் பார்த்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் கேட்டதான முறையில சமாதானம் சொல்லலாமா, இல்ல வேற விதமான வேற ஆர்டர்ல சமாதானம் சொல்லலாமான்னு யோசனை பண்றார். ஏன் அப்படி அப்படின்னா, பெரியோர்கள் அப்படித்தான் பேசுவார். அவளுடைய சுவாவம் என்ன, அதிகமாக பேசுறது இல்லை. நம்ம எப்பவும் பார்க்கலாம், அனாவசியமா சொன்னதையே சொல்லிட்டு இருப்பா. சில பேர் மணிக்கணக்கில் பேசுவா, அது வாய் வலி மிச்சம். அந்த சமயத்துல நாம் தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். ஆகையால் பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவா, கேள்விகளை கேட்டால் ஏதோ ஒரு கேள்விக்கு சமாதானம் சொல்லுவா, மற்ற கேள்விகள் எல்லாம் அந்த சமாதானத்துக்குள்ளேயே அந்தர்பாவத்தை அடையும். அதற்கு நம்ம கேட்ட போதிலேயே மற்றவர்களுக்கெல்லாம் சமாதானம் அதுக்குள்ளேயே வந்துடும். அப்படி பேசணும். பேசும் தன்மை எப்படி இருக்கலாம், குறைச்சலாக பேசணும். அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அதுல வரணும். அப்படித்தான் நீங்க பஞ்சாக்னி வித்தியில பார்த்தீங்க. பஞ்சாக்னி வித்தியில எத்தனையோ கேள்விகளை கேட்டார், ஒரு கேள்விக்கு சமாதானம் சொன்னார், அவைகளுக்குள்ளேயே எல்லா கேள்விகளும் சமாதானம் சொல்லப்பட்டதா ஆயிடுத்து மற்றவைகள் எல்லாம். அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு கேள்விகளுக்கு நம்ம சமாதானம் சொன்னா மற்றதெல்லாம் சமாதானம் ஆயிடுமோ அப்படி சொல்லணும். அது ஒண்ணு. 2வது, அந்த கேள்விகளை கேட்டதான ஒரு வியக்தி இருக்கார் அல்லவா, அவருடைய மனசை அறிந்து கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுதான் முக்கியமாக இருக்கக்கூடியதான ஒரு தாத்பரியம். ஒரு ஆசாமி என்று சொன்னார், அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிஷ்யனுக்கு கரெக்டா கேள்வி கேட்க தெரியாது. அவனுக்கு கேள்வி கரெக்டா ஃப்ரேம் பண்ணி இதுதான் என்னுடைய ப்ராப்ளம் நம்ம தெரிஞ்சுட்டானே, ஏன்னால் ஆன்சர் தானா வந்துடும். வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம், உங்க மனசே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆனால் இந்த மனசு எப்ப சமாதானத்தை கொடுக்கலையோ அப்ப என்ன அர்த்தம்,
உங்களுக்கு கேள்வி இன்னது என்று தெரியல. உங்க மனசுல இருக்கக்கூடியதான துன்பம் ஏது, அது போக்குறதுக்கு வழி என்ன என்று சொல்லி கேட்க தெரியல உங்களுக்கு. அதனால ஹிருதயத்துல தாபம் உண்டு. இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தாபத்தை அறிந்து அதற்கு பதில் சொல்றவர் ஆச்சாரியன். ஆயல் குருன்னு என்ன அர்த்தம்? சிஷ்ய ஹிருத்தாபஹாரகா. சிஷ்யனுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தாபத்தை அறிந்து அதை போக்குகிறவர். அவருக்கு தான் குருன்னு பேர். இந்த குருவானவர் அவருக்கு தெரியணும் சிஷ்யன் இதுதான் நினைச்சுட்டு இருக்கான், அவன் மனசை உறுத்துறது இதுதான். சாதாரணமாக என்ன நினைப்பா, ஏதோ ஒண்ணு நான் கேட்டா பதில் சொல்லலாம், கேட்டு பதில் சொல்லி அறியக்கூடிய தத்துவம் இது இல்லை. இந்த சாஸ்திரம் நீங்க கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு இருக்காது. ஏன் கேட்கறதும் பதில் சொல்றதும் என்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை, லோகத்துல இருக்கிற வார்த்தை. இது கேள்விக்கும் பதிலுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு தத்துவம். அப்பிராபிய மனசா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான விஷயம். இது எப்படி சம்பாத ரூபமாக நாம் அறிந்து கொள்வது முடியாது. ஆனாலும் இப்படித்தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. கேள்வி கேட்டாத்தானே தெரியும். ஆகையால் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார். ஆனா இதுதான் சிஷ்யனுடைய கேள்வியா, அவன் மனதுல வேற ஏதோ இருந்து கொண்டு இப்படி கேள்வியை பிரேம் பண்ணினானா, இவையெல்லாம் ஆச்சாரியன் அறிகள். ஆனால் அதுல எந்த கேள்வியானது அவன் மனசுல மேலோட நிக்கிறது, அவருடைய இதயத்தை எது நன்றாக உறுத்தி கொண்டிருக்கு, அதற்கு பதில் முதல்ல சொல்லணும். ஆகையால் என்ன பண்ணினார், இந்த 6வது கேள்வி இருக்கு பதிலா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் கிஞ்சபன் மச்சதே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனாது. அப்ப பறவை இருப்பு எனக்கூடியதான ஒரு பெரிய சக்கரம் இருக்கு. இதுக்குள்ள மாட்டிண்டு முழிக்கிற எல்லா பிராணிகளும் நமக்கு வரக்கூடியதான துன்பங்களை பார்த்தோமே. ஆனால் இந்த துன்பங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பிறவி. இந்த பிறவிக்கு காரணமா இருக்கக்கூடியது சாஸ்திரங்கள் நாம் ஜன்மாந்தரத்துல பண்ணின செயல்கள்னு சொல்றது. அது அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒரு சமாதானமும் சொல்ல முடியாது. கரெக்டா இருக்காது, லாஜிக்கலா இருக்காது. ஏனென்றால் எல்லோரும் ஒரு மாதிரி தான் பிறந்திருக்கோம். ஆனா ஒருத்தர் சுகமாகவும் ஒருத்தர் துன்பத்தையும் அனுபவிக்கிறா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கோம். ஆனா சில பேர் பணக்காரன் வீட்டுல பிறந்திருக்கா, சில பேர் ஏழை வீட்டுல பிறந்திருக்கா, சில பேர் நல்லா அழகா பிறந்திருக்கா, சில பேர் துன்பத்தை அனுபவிக்கிறா. ஏனென்று யாராலையும் சொல்ல முடியல. அப்ப இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னமா இருக்க முடியும்? என்ன இருந்தா சரியா வரும்? ஜன்மாந்தரத்துல அவ எதை பண்ணிட்டாலோ அதுக்கு தக்கவாறுதான் அவளுக்கு பிறவி துன்பம் இன்பம் ஏற்படுகிறது என்று சொல்வதை தவிர வேற சரியான லாஜிக்கலா இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணும் புரியல. ஏன் பணம் நிறைய இருக்கு சார், மற்றது இல்ல. சரீரம் அழகா இருக்கு ஆனா பேச வரல, என்ன சொல்லுவேன்? ஏன்னா பாபம்னு சொல்லியிருந்தா எல்லாம் ஒண்ணா போயிருக்குன்னா இல்ல, மீதி எல்லாம் தான் நல்லா இருக்கு. ஆனா எது வேணுமோ எல்லோருக்கும் கிடைக்கிறதோ அது நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படி துன்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு தகுந்ததான செயலை நாம் செய்யவில்லை எனக்கூடியதான ஒன்றுதான். ஆகையால் ஜன்மாவுக்கு காரணமாக அவர்கள் ஜன்மாந்தரத்துல பண்ணிட்டதான கர்ம வினைகள், கர்மாக்கள். அட ஏன் சார் நான் கர்மாவை பண்ணினேன்னு கேட்டான். ஏன் கர்மாக்களை பண்ணினேட? ஆசையினால் ஏவப்பட்ட கர்மாக்களை பண்ணினேன். ஏன்னா லோகத்துல எல்லா மனுஷியாலும் எதற்காக செயல்படுகிற ஒரு காரியத்துல ஏன் செயல்படுத்துற? அவன் மனசுல ஒரு ஆசை இருக்கு, இதை அடையணும்னு நான் நினைக்கிறேன், அதனால்தான். யாரு எதை சொன்னாலும் சரி, ஆனா எதை நிக்க மாட்டேங்கிறது. கடைசியில அவனவனும் அவனுடைய மனசுனால் ஏவப்பட்டதான் ஒவ்வொரு செயலும் செய்கிறான். அவன் செய்யும் பொழுது அந்த செயலால் நமக்கு லாபம் வரும் எனக்கூடியதான எண்ணத்தை தான் செய்கிறான் ஒவ்வொருவரும். சில சமயத்துல நன்னதாக முடிகிறது, சில சமயத்துல அது கெடுதலாக முடிகிறது, அவ்வளவுதான். அவன் செய்யும் பொழுது இது ரைட்டா தான் இருக்கும், இதுக்கு இந்த பலன் உண்டு எனக்கூடியதான எண்ணத்துல தான் செய்கிறான். ஆகையால் எதனால ஏவப்பட்டு பண்ணி கொண்டிருக்கிறான்? கர்மாவாய் ஆசையினார்.
இந்த ஆசை ஏன் சார் இவனுக்கு வந்ததுன்னா, ஏன் வந்தது ஆசை? அது இல்லாம இருக்கலாமே, இருக்கலாம், ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ஆசையானது அந்த விஷயத்துல இது நமக்கு நல்லது, இது நமக்கு கெட்டது எனக்கூடியதான எண்ணத்தினால வந்தது. ஆகையால் இந்த எண்ணமானது கடைசியில எதனால வந்ததுன்னு தெரியல, அஜ்ஞானம். ஆகையால் அஜ்ஞானத்தினால இவனுக்கு ஆசை ஏற்பட்டு, ஆசையினால் ஏவப்பட்ட கர்மாக்களை செய்து, அந்த கர்மாக்களுடைய விளைவாக பிறவியும், பிறவிக்கு பிறகு இவன் துன்பங்களையும் அனுபவிக்கிறான். அப்ப இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் எங்கே போகணும்? அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போகணும்னு என்ன பண்ணணும்? பகவானை அடையணும், பரம்பொருளை அடையணும். அந்த பரம்பொருள் யாரு? கிமேகம் தெய்வதம் லோகே. அந்த பரம்பொருளை அடைஞ்சா என்ன ஆகும்? கிம்பாப்யேகம் பராயணம். அவரை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? சுவந்தர்க்கம் கமர்ச்சந்தஹாத்மா ப்ருயுர்மானவா சுபம் ஓ தர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதஹ. இதான் அந்த தர்மம். ஆகையால் கிஞ்சபன் முச்சதே ஜந்து. இதான் முதல்ல மேலோட நிக்கிறது அவருக்கு. அந்த கேட்கக்கூடியதான தர்மபுத்தருடைய மனசுல நான் என்ன ஜபத்தை பண்ணணும்? நீங்க லாஜிக் எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் துன்பம் வந்தது, ஏன் ஜென்மா வந்தது, எப்படி வந்து, அது அப்புறம். முதல்ல வியாதியினால துடித்து கொண்டிருக்கிறான். அவனை போய் நீங்க போன ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால இதை பண்ணினீங்களோ இல்லையோ, மழையில நனைஞ்சீங்களோ இல்லையோ, அது கூட இவ எல்லாம் சாப்பிட்டீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் தான் இப்படி வந்ததுன்னு வச்சா அதுக்கு ஏறுமோ? அவனுக்கு என்ன இப்ப இதுக்கு ரிலீஃப் வேணும். பசி பிராணம் போகுது சார், என்ன பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் பேசி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு முதல்ல சாப்பிட கொடுக்கணும். அதை கொடுத்தாதான் இப்ப பேசுங்க சார், சொல்றேன், நானும் பதில் சொல்றேன். முதல்ல அமிதமாக பசி இருக்கிறவனுக்கு உட்கொள்வதற்காக ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே தவிர வேற ஒண்ணு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அதே போல இப்ப இருக்கிற தர்மபுத்தருடைய நிலை என்ன? என்னால தாங்க முடியல துன்பத்தை. இந்த துன்பத்தையும் இந்த மனசுல இருக்கக்கூடியதான பாரம் குறைக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. கொஞ்சம் நஞ்சம் பாரம் இல்லை, அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி சொன்னா அதுக்குதான் சொல்ற கிஞ்சபன் முச்சதே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனாது. ஜன்மாவோட கூடினதான இந்த சம்சாரம், பறவையிலிருந்து ஆரம்பிச்ச சம்சாரம். என்னைக்கு நமக்கு துன்பம் ஆரம்பிச்சது? பிறந்த கணத்துல இருந்து. அப்பத்துல இருந்து பசி, அப்பத்துல இருந்து தாகம், அப்பத்துல இருந்து அறியாமை. நல்லாக்க படுத்துட்டு இருக்காத குழந்தை சைடுக்கு படுறதுக்கு அதுக்கு தெரியல, அது 3 மாசம் ஆறுது. எழுந்து உட்கார்றதுக்கு 6 மாசம் ஆறுது. நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆறுது. என்னங்க இருக்கிறதே 100 வருஷம் தான் லைஃப். அதுல நடக்கிறதுக்கு, எழுந்து நின்று நடக்கிறதுக்கே 1 வருஷம் டைம் வேஸ்ட் ஆயிடும். என்ன பண்ண சொல்லுங்க? ஏன் எல்லாமும் கத்துக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் கத்துக்க வேண்டியது, 3 லாங்குவேஜ் பாரம்பலாக்கணும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் டிரான்ஸ்பர் பண்றான், ஒவ்வொரு லாங்குவேஜும் மாறிட்டே இருக்கு. அவன் பண்ற பாட்டு ஒரு ஜீவனுடைய கட்டம் பார்த்துக்கலாம். நாம ஏதோ நினைக்கிறோம் எல்லா கட்டங்களும் எல்லாருக்கும் வருவதில்லை. நமக்கு வரலைன்னா நம்ம சுகமா இருக்கோம் நினைச்சிருக்கோம். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் கட்டுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அப்ப தெரியும் நமக்கு. ஆயால் எல்லா கட்டமும் போகணும். பிறவையோட வந்ததான இந்த சம்சார கட்டங்கள்லாம் போகணுமே. ஆனால் அதுக்கு என்ன ஜபிக்கணும் அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு சொல்ற ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷஸ்ததோத்திதா. ஜெகத் பிரபும் தேவதேவம், இந்த ஜகத்துக்கு பிரபுவா இருக்கிறவர். தாங்கள் எங்க இருக்கேள்? உலகத்துல இருக்கேன். உலகத்தில் தாங்கள் இருக்கீங்களா அல்ல உங்களுக்குள்ள உலகம் இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உலகத்துக்குள்ள தாங்கள் இருக்குன்னு சொல்றது சாதாரணமான ஒரு வார்த்தை. நாம எங்க இருக்கோம்? உலகத்துல இருக்கோம். என்ன உலகத்துல இருக்கோம்? இந்த உலகத்துல இருக்கோம். ஆனா நிஜமாக உலகத்துல நீங்க இல்ல, உங்களுக்குள்ள உலகம் இருக்கு. என்ன சார்? உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா துன்பங்களும் இன்பங்களும் உங்க மனசுல இருக்கு. அதுக்கு பீஜம் எங்க இருக்கு? உங்க மனசுல இருக்கு. தாங்கள் எந்த கணத்துல எங்க வாழணும், எங்க இருக்கணும், எங்க எந்த ஆகாரத்தை சாப்பிடணும், எங்க படுத்துக்கணும், எல்லாம் ப்ரீடிஸ்டைன். இங்க நினைக்கிறேன் இது இங்க இருக்கும் அங்க இருக்கும் ஒன்னும் சொல்ல முடியாது. எந்த கணத்துல தாங்கள் எங்க இருக்கணும், எங்க வாழணும் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுச்சு சார்.
நீங்க இஷ்டம் இல்லாத போனாலும் அங்கே போயிடுவேன் சார் அந்த சமயத்துக்கு. அப்ப என் கையில என்ன இருக்கு, நான் என்ன பண்ணணும்? இல்ல, உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு மனசு புலன்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க அந்த முன்னால சொன்னதான இந்த கர்ம வினைக்கு மாறாக உங்களால பண்ண முடியாது. என்ன சாப்பிடணும், எங்க தங்கணும், எங்க தூங்கணும், எங்க இருக்கணும் முன்னால தீர்மானம் ஆச்சு. எங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும்னு நான் சொல்லலையே. என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணலாம், நல்லது அடையலாம். ஆகைய ஜகத்து உங்களுக்குள்ளேயும் இருக்கு, ஜகத்துக்குள்ளேயும் தாங்கள் இருக்கு. ஜகத்துக்குள்ள தாங்கள் இருக்கிறது என்கிறது ஜன்மாந்தரத்தை தாங்கள் பண்ணினதான சுக துக்கத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்க என்ன பண்ணணும், உங்க இஷ்டமாக பண்ணலாம். எனக்கு என்ன சார் பண்ண தெரியும், அதுக்காகத்தானே சாஸ்திரம் சொல்லி இருக்கு, இதை பண்ணுங்கோ இதை பண்ணாதீங்கோ. விதி நிஷேதங்கள், அதான் ஃப்ரீவில். அந்த ஃப்ரீவிலும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த பிராணிக்கும் இல்லை. பசுபட்சியாதிகளுக்கு கிடையவே கிடையாது, மனிதனுக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு. அதனால்தான் மனிதனைத்தான் சாஸ்திரம் சொல்றது, இதை பண்ணுங்கோ இதை பண்ணாதீங்கோ. சந்தியாவபாசீதா, தினந்தோறும் சந்தியாவதனம் பண்ணுங்கோ. சர்வதா ஜபமாச்சரே, எப்பொழுதும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கோ. இவையெல்லாம் யார் சொல்றது? யாருக்காக? மனிதனுக்காக தான் சொல்றது. நான் சொல்றப்ப கவனிக்கணும், மனிதனுக்காக. சாஸ்திரம் மனுஷியாதிகாரத்வாது, என்ன புருஷாதிகாரத்வாதுன்னு சொல்லல சார், ஸ்ரீநாம அதிகாரத்வாதுன்னு சொல்லல சார். விவாஹித அதிகாரத்வாத், கல்யாணம் ஆனவாளுக்கு தான் அதிகாரம், அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா? யாரு மனிதனா பிறந்திருக்கானோ அவனுக்கு சாஸ்திரத்துல நதிங் மோர் இஸ் ரிக்வயர்ட். ஆனா பெண்ணா, பணக்காரனா, ஏழையா, குழந்தையா, வயசானவர ஒண்ணும் கிடையாது, எல்லோரும் பண்ணலாம். ஆகையால் யார தியானம் பண்ணணும்? ஜெகத் பிரபு, ஜெகத்துக்கு பிரபுவான, இந்த உலகத்துக்கு பிரபுவான. நம்ம பிரபுன்னு சொன்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? உயர்ந்தவர். பிரபவதீதி பிரபு, பிரகர்ஷேண பவதீதி பிரபு. உலகத்தில் எல்லாமாகவும் உள்ளார், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாமாகவும் அவர் இருக்கிறார். ஒரு தங்கம் மோதிரமாகவும் செங்கிலியாகவும் வளையாகவும் வேற விதமாகவும் தோடாகவும் இருக்கா போல ஒரே பரமாத்மா தான் சார் உலகத்துல ஆணாகவும் பெண்ணாகவும் ஜடமாகவும் சேதனமாகவும் மரமாகவும் மனுஷனாகவும் இருக்க. எல்லாமும் அவர் தான். இந்த உலகத்துக்கெல்லாம் உபாதான காரணமா அவர் தான் இருக்கிறார். ஆகையால் ஜெகத் பிரபு, உலகத்துல எல்லா பொருளாகவும் தூணாகவும் துரும்பாகவும் எல்லாமாகவும் ஆனார். அவர் யாரு? தேவ தேவம். நீங்க யாரார தேவாள்னு நினைக்கிறாளோ, ஆபீசர்னு நினைக்கிறாளோ, அவளுக்கெல்லாம் ஆபீசர் அவர் தான். ஈஸ்வரானவன் ஈஸ்வரா, அவருடைய ஒரு தயவு இருப்பதனாலதான் இவன் உத்தியோகத்துல பெரிய பொசிஷன்ல இருக்கான். யத்யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் தவ தேஜோம்ச சம்பவம் மம தேஜோம்ச. எந்தெந்த மனிதனிடத்துல எந்தெந்த உயர்ந்ததான ஒரு தன்மை உள்ளதோ அதெல்லாம் பகவானுடைய அம்சம். நாவிஷ்டு பிருத்திவிபதி, பகவானுடைய அம்சம் இல்லாத போனால் ராஜாவாக ஆகும். இப்படிப்பட்டதான ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தேவதைகளுக்கெல்லாம் தேவதை. தேவ தேவம் அனந்தம். அவர் யார் தெரியுமோ? தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் எனக்கூடியதான 3 விதமான லிமிடேஷன்ஸ் அற்றவர். ஒரு பொருளுக்கு லிமிடேஷன் 3 விதமா இருக்கு. இப்ப நீங்க எங்க இருக்கு? பாரதிய வித்யாபவன் மயிலாப்பூர்ல இருக்கு. ஸ்ரீநகர்ல இருக்கல சார்? கொஞ்ச நேரம் அனுப்புறம் போலாம். இப்ப இருக்கடா? இல்ல. இப்ப இங்கதான் இருக்கு, காத்துல இல்ல. அப்ப என்ன? ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல இல்ல. இதுதான் தேச பரிச்சேதம், லிமிடேஷன் பை ஸ்பேஸ். சோ இப்ப என்ன? ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லைன்னு அந்த ஸ்பேஸ்னால சூழப்பட்டிருக்கு. ஆனா எங்க பரமாத்மா அப்படி இல்லை சார். இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், எங்கும் இருப்பார். அது எப்படி சார் இருக்க முடியும்? எல்லா இடத்துலயும் எப்படி சார் ஒரே சமயத்துல இருக்க முடியும்? ஏன் ஆகாசம் இல்ல? ஸ்கைஸ் இருக்கு, ஆகாசம், ஸ்பேஸ்
ஸ்பேஸ் நீங்க இருக்கிற இடத்துலலாம் இருக்கா, நீங்க இல்லாத இடத்துல இல்லையா? மதுரைக்கு போனால் அங்கேயும் இருக்கு, அமெரிக்கா போனால் அங்கேயும் இருக்கு, ரஷ்யா போனால் அங்கேயும் இருக்கு. ஸ்பேஸ் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கும்? நீங்க எங்க இருக்கீங்களோ மேல மானம் இல்லாம இருக்கும். எல்லா இடத்துலயும் மானம் இருக்குமே, ஆனால் எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்கான்னு உங்களுக்கு ஏன் சார் டவுட் வருது? அப்ப என்ன, ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அதே போலயே பரமாத்மா எங்கும் இருக்கிறார். அவருக்கு லிமிடேஷன் பை ஸ்பேஸ். ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இல்லை எனக்கூடியதான பாகுபாடு இல்லை. கால பரிச்சேதம், இன்னார் எப்ப இருந்தார் சார், இந்த டயத்துல பிறந்தார், இந்த டயத்துல போயிட்டார். இன்பிட்வீன் தான் இருக்க, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் அப்படிங்கிறான். அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எப்ப இருந்தார் சார், இந்த ரெண்டு டயத்துக்கு நடுவுல இருந்தார். எங்க பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, அவருக்கு டேட் ஆஃப் பர்த்தே இல்லை, டேட் ஆஃப் டெத் கால்குலேட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு. ஏன்னா எல்லாரும் ஆனப்படும் அவர் இருக்காரு. அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லா பீரியட்லயும் அவர் இருக்கார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா நிலையிலையும் எப்பொழுதும் உள்ளவர். ஆகையால் அவர் என்ன பண்ண போற, அவருக்கு காலத்தினால் கட்டுப்பாடு இல்லை. கால பரிச்சேதம் இல்லை, வஸ்து பரிச்சேதமும் இல்லை. ஏன்னா புஸ்தகம்னா இங்க இருந்து இது வரைக்கும் சொல்லுவேன், இதை தாண்டினா இதை டேபிள்ங்கிற, இதையும் தாண்டினா அங்க வந்து ஜமக்காலம், அதையும் தாண்டினா சவருங்கிறான். புஸ்தகம்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேல புஸ்தகங்கிற எண்ணம் இல்லை. அதுக்கப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் மேஜைங்கிற எண்ணம் தான் இருக்கும், அதுக்கு தாண்டி போனா மேஜைங்கிற எண்ணம் இல்லை. ஆனா எங்க பரமாத்மா அப்படி இல்லை சார், எல்லாவற்றையிலையும் அவர் இருக்கார். ஏன் எல்லா பொருள்லையும் அவர் அப்படி இருக்காருன்னா எப்படின்னு, இந்த பொருளை செஞ்சது அவர், உலகத்தை படைத்தவர் அவர். தங்கத்தினால் செய்யப்பட்டதான எல்லா ஆபரணங்கள்லையும், எல்லா ஆபரணங்களும் என்ன, செங்கிலி, தோடு, வளை, மூக்குத்தி எல்லாத்துலயும் தங்கம் இருக்கா இல்லையா? ஆமா. ஏன் சார் இருக்குன்னு, அதனால செய்யப்பட்டது. சட்டையிலையும், குடத்திலையும், மூடியிலையும், பல்லாயிலையும் மண் இருக்கா இல்லையா? எப்படி சார் ஒரு மண்ணு எல்லாத்துலயும் இருக்குன்னா, ஆனா எல்லாமே மண்ணால செய்யப்பட்டது. அப்படி உலகம் முழுக்க பகவானால செய்யப்பட்டது. அப்ப பகவான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்காரா இல்லையா? எல்லாத்துலயும் இருக்கார். சோ எல்லா பொருள்லயும் இருக்கார். சோ ஒரு பொருளால் தடுக்கப்படவில்லை, எல்லா பொருளையும் ஊடுருவி நிற்கிறார். சோ வஸ்து பரிச்சேதம் இல்லை அவருக்கு, கால பரிச்சேதம் இல்ல, தேச பரிச்சேதம் இல்ல. லிமிடேஷன் பை ஸ்பேஸ், லிமிடேஷன் பை டைம், லிமிடேஷன் பை ஆப்ஜெக்ட், இதுதான் மூணு விதமான லிமிடேஷன்ஸ். அந்த மூணும் இல்லை சார் அவருக்கு. ஆகையால் அவர் அனந்தர். அவர் அனந்தன்னு சொன்ன என்னன்னா அந்தம் இல்லாதவர். கால தேச வஸ்து பரிச்சேத சூன்யம் அப்படி இருக்கிறவர். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம். பிறகு புருஷோத்தமம். புருஷோத்தமம்னா என்னது? பகவத்கீதையில சொல்லும் பொழுது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடியதான அர்த்தம் என்னென்ன, மனுஷாளுக்குள்ள உத்தமமானவர் சொல்றவர். உத்தமஹா புருஷா புருஷோத்தமஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா புருஷோத்தமம்னா என்ன அர்த்தம்? உலகத்துல இருக்கிற பொருளை எல்லாம், உலகத்தையே ரெண்டா பிரிச்சோம். என்னதுன்னா இந்த உலகங்கள்லாம் எந்த மூலப்பொருளால செய்யப்பட்டதோ அது ஒண்ணு. உலகத்துல இருக்கக்கூடியதான வெவ்வேறு பொருள்கள், உலகத்துல இருக்கக்கூடியதான பிறந்து அழியக்கூடியதான பொருள்களுக்கெல்லாம் நான் க்ஷரம் என்று பேருந்தேன். எந்தெந்த பொருள் பிறக்கிறதோ, எந்தெந்த பொருள் ஒரு நாளைக்கு அழியறதோ அவைகள் எல்லாமும் சேர்ந்து க்ஷரம். கல்லாகட்டும், மண்ணாகட்டும், மலையாகட்டும், சமுத்திரமாகட்டும், ஏதாகட்டும், இதுதான் ஒரு நாளைக்கு பிறந்தது, ஒரு நாளைக்கு அழியத்தக்கது. நான் இருக்கிறப்ப அழியணும்னு இல்லைன்னு, ஆனா நிச்சயமா அழியும். இவைகளுக்கெல்லாம் சேர்ந்து க்ஷரம்னு பேர். இவைகளுக்கு மூல காரணமா இருக்கிறது எங்கிருந்து பிறந்ததோ அந்த மாயைக்கு என்ன பேரு? அக்ஷரம்னு பேர். இப்ப இந்த பரமாத்மா யாரு சார்? இந்த க்ஷரத்தை விட வேறானவர், அக்ஷரத்தை விட வேறானவர். யஸ்மாக்ஷரமதீதோஹம் அக்ஷராதபிதோத்தமஹ.
अतोऽस्मि लोके वेदे च प्रथितः पुरुषोत्तमः சரமான அழியக்கூடியதான பொருள்கள், அக்ஷரமான அழியாத பொருள் மாய அவ்யாக்கிருதம், இந்த ரெண்டையும் தாண்டி நான் உள்ளேன். ஆகையால் எனக்கு புருஷோத்தமன் என்று பெயர். துவாவிமோ புருஷௌ லோகேஷரஸ்தர ஏவச ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோட்சர உச்சதே. கூட்டஸ்தம்னா மாயேன்னு பேரு. யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபி ஜோத்தமः அதோஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமः. ஆகையால் நமக்கு என்ன பேரு? புருஷோத்தமன்னு பேரு. ஆகையால் உலகத்தை தாண்டினவர், தத்வாதீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபு. 36 தத்துவங்களாகவும் அம்பாள் தான் இருக்க, தத்துவங்களை தாண்டின ஸ்வரூபமாகவும் இருக்க, தத்தாகவும் துவமாகவும் தத்துவமாகவும் அம்பாள் தான் இருக்க. அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த உலகம் முழுக்க பரமாத்மா தான். உலகத்துக்கு சம்பந்தப்படாமல் இருப்பவரும் அவர்தான். ஆகையால் அனந்தம் புருஷோத்தமம் இப்படி சொல்லி ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதா. இந்த பரமாத்மாவை ஸ்துவன் துதித்து கிஞ்சபன் முச்சதே ஜந்தோ கேட்டில. இதானப்பா ஆன்சர். என்ன ஜபம் பண்ணணும்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபம் பண்ணுங்க. ஏன் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்ன போறாதா? அடுத்த கேள்வி வரும், எதை ஜபித்து? அது என்ன பண்ணணும்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. அப்ப விஷ்ணுன்னா யாரு? இதை இப்ப சொன்னேனே, கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். ஜன்மாவோட கூடியதுனால சம்சாரத்தை தாண்டுவதற்கு. சம்சாரத்தை ஏன் சார் தாண்டணும்? நான் கட்டி போட்டிருக்கேன், என்ன அகையுடாம என்ன பந்திக்கிறது? இந்த பந்தத்திலிருந்து விமுக்தி வரணுமே எனக்கு, அந்த விமுக்திக்காக. ஆகையால் முதல்ல பிரயோஜனம் சொல்லியிருக்கேன். ஜன்ம சம்சார பந்த விமுக்தி பிரயோஜனம். அதை வேண்டும் நினைக்கிறவன் அதிகாரி. அதுல ஸ்துதிக்க கூடியதான விஷயம் என்ன? ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். இதான் விஷயம். அபிதேயம் சொல்லியாச்சு, அதிகாரி சொல்லியாச்சு, பிரயோஜனம் சொல்லியாச்சு, ஜபம் என கூடியதான கர்மா விவர சொல்லியாச்சு, பிரதிபாத்திய பிரதிபாத விவாத சம்பந்தம் ஆகிய அனுபந்த சதுர்த்தயம் வந்தாச்சு. ஆரம்பிங்கோன்ட்டு மகாவிஷ்ணுவ பீஷ்மாச்சாரியர் முதல்ல என்ன சொல்றார்? தர்மபுத்திரருக்கு இதான் நம்ம பண்ணணும். நாமெல்லாம் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? விஷ்ணுதாமத்துக்கு பாஷ்யம் அப்புறம் வாசிக்கலாம். முதல்ல படிக்க கத்துக்கோ, ஜபம் பண்ண கத்துக்கோ, வாயை விட்டு சொல்ல கத்துக்கோ. வெக்கம் வேண்டாம். சினிமா பாட்டு பாடுறதுக்கு வெக்கம் இருக்கா உமக்கு? அது வாங்கிட்டு இருக்கணும். பகவான் நாமாவை சொல்றதுக்கு என்ன வெக்கம்? உங்களை படைச்சவர் சார், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர் சார் அவர். உங்க கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாமே வேலை செய்யறது, அதை வேலை செய்யும்படி பண்ணி கொண்டிருக்கிறவர் அவர்தான். அவரால் தான் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கேன். மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் உள்ள போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன எஃபர்ட் நீங்க எடுத்துட்டு இருக்க? எடுத்துக்க வேண்டாம். ஒரு எஃபர்ட் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட ஓட வேண்டியதுதான். எஃபர்ட்லெஸ்ஸா அது போயிட்டு இருக்கேன். காரணம் என்ன? அவருடைய அனுகிரகம். பகவான் எனக்கு என்ன பண்ணினான்னு கேட்கிறானே அவனவனோ, இதான் சொல்லணும். என்ன பண்ணல அவன்? நீர் எல்லாத்தையும் நானும் பண்ணிட்டேன். ஜன்மாந்தரத்துல கர்மாக்களை பண்ணி அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறேன். இத்தனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் பகவான் இல்லை என்று சபத்துல எழுதுறவனுக்கோ எழுதும்படி அவர் தானே அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேடா. பகவான் எங்க இருக்காருன்னு கேட்கிறேன், எங்க இல்லைன்னு கேட்கணும். ஏன் அவர் அனந்தரம் இல்லையா? அப்புறம் கேள்வி கேளுங்க, எங்கும் இருந்தால் எனக்கு ஏன் காணப்படலை கேட்கலாமா? எங்கும் இருக்காருன்னு சொல்றீங்களே சார், எல்லா தேசத்திலையும் இருக்கார், எல்லா காலத்திலையும் இருக்கார், எல்லா பொருளும் அவன் இருக்கிறார், ஏன் எனக்கு காணப்படவில்லை? ஏகோ தேவக சர்வபூதேஷு கூடா. இருக்கிறதெல்லாம் காணப்படணும் நிர்பந்தம் இல்லையப்பா. ஸ்பேஸ் இருக்கு, காணப்படுறதா உனக்கு? காத்து இருக்க காணப்படுகிறதா? எங்கும் பரமாணுக்கள் இருக்கு, உங்க கண்ணால பார்க்க முடியுமா? ஆட்டம்ஸ பார்க்க முடியுமா? ஏன் சார் அப்ப இல்லைங்கிறீரோ? இருப்பாங்க, இருந்தா நீங்க பார்க்க முடியலையே.
உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கு, அது இருக்கிற இடத்துல மூடி பார்க்க தெரிஞ்சதான் உங்களால பார்க்க முடியும். பார்க்க தெரியாதவங்களுக்கு பார்க்க முடியாது. ஒரு ஆட்டமை பார்க்கணும்னா அதுக்கு வேண்டியதாக மைக்ரோஸ்கோப் வேணும் உங்களுக்கு. உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற எலும்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா எக்ஸ்ரே வேணும் உங்களுக்கு. சாதாரணமா பார்க்க முடியுமா? அதுக்கு தகுந்ததான ஒரு சாதனம் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்குமோ அன்னைக்கு பரம்பொருளை நீங்க பார்க்கலாம். ஆகையால் பரம்பொருள் இல்லை என்று சொல்ல முடியாது, காணப்படலை என்று உங்களால் சொல்ல முடியாது. எங்கும் இருக்கிறார் எப்படி சொல்றேன், நான் சொல்றேன் பதில்கிறேன். ஏனென்றால் பரமாத்மானுடைய ஸ்வரூபம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்து இருக்கு, இருத்தல் தான் அவருடைய உருவம். ஒரு மனிதனுடைய உருவம் என்ன? 2 கால, 2 கை, 2 மூக்கு, 2 கண்ணு, 2 காது, ஒரு தலை, இவள் இருந்தது ஏனால் ஓ மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பரம்பொருள்னு சொல்லணுமே ஏனால் அவருக்கு உருவம் என்ன? சத்தியம், சத்ரூபம். அது எந்த பொருள்ல இல்ல? எந்த பொருளாவது பார்த்து அதை தொட்டு அது இல்லைன்னு சொல்றா. இந்த டேபிளை தொடுறேன், டேபிள் இருக்குங்கிற. புஸ்தகத்தை பார்த்த புஸ்தகம் இருக்குங்கிற. வாட்சை பார்த்த வாட்சை இருக்குங்கிற. எந்த பொருளை தாங்கள் பார்க்கிறீரோ அறிகிறீரோ எவைகளெல்லாம் இருக்கு இருக்கு என்று சொல்றேன். எல்லாவற்றையும் இருக்கு இருக்குன்னு சொன்னாலே அந்த காரண பொருளை சேர்ந்தது. தங்கத்தோடு, தங்க செங்கிலி, தங்க வளை, தங்க மோதிரம், தங்க மூக்குத்தி, எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னு சொல்றேன். என்ன சார் அர்த்தம்னு? இதெல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டது. டேபிள் இருக்கு, சேவர் இருக்கு, புத்தகம் இருக்கு, வாட்ச் இருக்கு, மனுஷன் இருக்கா, செவர் இருக்கு, படிக்கட்டு இருக்கு, லிப்ட் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு இருக்குங்கிறல. அந்த இருத்தல் தான் சார் பரம்பொருள். அந்த இருத்தல் எனக்கூடியதான பரம்பொருள் இடத்துல இருந்து இவைகள் வந்ததுனால் இவைகள்லாம் இருக்கு இருக்கு. ஆகையால் எல்லா பொருளுக்கும் மூல காரணமா அந்த பரம்பொருளை நாம் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? பார்ப்பதற்கு தகுந்ததான சாதனம் நம்மகிட்ட இல்ல. சாதனம் இருந்ததையானால் பார்க்கலாம். கிரகணம் இருக்கு, கிரகணத்தன்னைக்கு பார்க்கணும், சந்திரனையும் சூரியனும் பார்க்கணும்னா நீங்க டெலஸ்கோப் வச்சுட்டு பார்க்கறேன். பெருங்கண்ணால தெரியல என்ன? அப்ப டெலஸ்கோப்ங்கிற ஒரு சாதனம் வேணுமா இல்லையா? அதே போல இருக்கிற பரமாத்மாவை அறியறதுக்கு ஒரு சாதனம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீடட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்ககிட்ட இல்ல. என்ன சார் பண்ணணும்? ஆச்சாரியன்கிட்ட போய் அடையணும். அடைஞ்சிருந்தா தெரியும். அது எப்படி சார் அடையிறது? கிஞ்சபம் முச்சதே ஜந்தோ. அதான் சொல்றார், ஜெகத் பிரபும் தேவதேவ அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவம். அந்த ஸ்தோத்திரம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். சார் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு சார், அதை எப்படி சார் பார்க்கறது? பார்க்க தெரியாதவனுக்கு கையில இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தாலும் அவன் சரியா உபயோகப்படுத்த மாட்டான். ஆப்பிள் பழம் இருக்கு சார், கத்தி இருக்கு சார், கத்தினால எப்படி கட் பண்ணணும் தெரியல. அவன் கத்தியை இந்த பக்கமா திருப்பி கையில வச்சுட்டாங்க, கைதான் கட்டாரு, பழம் ஒண்ணும் ஆகலையே. அதே போல சாதனம் இருந்தா மட்டும் போறாது, சாதனத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் என்கிறது தெரியலாம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது எதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் இவன், வேற ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் நாம சஹஸ்ரேனா. இந்த நாம சஹஸ்ரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புருஷ சததோத்ஹிதா. ஒரு மனிதன் சததோத்ஹிதா, எப்பொழுதும் ஒரு அபிமானத்தோட, ஒரு ஆசையோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட இதை பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க, ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. நிச்சயமா க்ஷேமத்தை. ஏன்னா இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கு, அது ரொம்ப பலத்தை. நாம் எதை நம்பி செய்கிறோமோ அதுல ரொம்ப உயர்ந்ததான ஒரு, ஏன்னா மனசுல இருக்கிற சங்கல்பம் தான் சார் உலகம். உலகத்தினுடைய சங்கல்பம் தான் அவன் எல்லா காரியமும் பண்ணும். வாசிஷ்டத்துல இதை பத்தி ரொம்ப விசேஷமாக இந்த வாசிஷ்ட கதைகள்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய சங்கல்பத்தினால்தான் சகல பதார்த்தங்களும் ஏற்படுகிறது. உலகமே சங்கல்பத்தினால்தான் ஏற்பட்டதுங்கிற ஹையஸ்ட் பிலாசபி. அந்த சங்கல்பம் வேணும் உங்களுக்கு. நான் இதை அடைஞ்சு தீருவேன் எனக்கூடியதான உறுதி வேணும். அந்த பகவான் என்னை காப்பாற்றுவார் எனக்கூடியதான உறுதி இருக்குமே ஆனால் நிச்சயமாக அடையலாம். அதான் சொல்றார், ஜெகத் பிரபும் தேவ தேவ அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேனா புருஷஸ்ததோத்ஹிதா சதத உத்திதா. எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இது பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுனார்? சர்வ துக்காதி கோபவே. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். சர்வ துக்காதி கோபவேங்கிறது இங்க சேர்த்துக்கணும்.
ஏன் கேள்வியில என்ன இருக்கு? கிஞ்சவன் முச்சதே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனாத். கேள்வியத்தான். பிறவை இறப்பு எனக்கூடியதான இந்த துன்பத்தில இருந்து நான் எப்படி மீண்டு வருகிறேன்? அவ்வளவுதானே? அது ஒண்ணுதான் தர்மபுத்திரனுடைய கவலைய இல்ல. இப்ப இருக்கக்கூடியதான கவலையும் போகணும். அது அப்புறம் வரட்டும். இப்ப பசிக்கிறது சார், இதுக்கு வழி சொல்லுங்க. எப்பொழுதும் எனக்கு எப்படி ஆகாரம் கிடைக்கும்? அப்புறம் அன்னபூர்ணா மந்திரத்தை தியானம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற பசிக்கு ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். இல்லைன்னா அவங்க ஜெபிக்க போறேன். இப்ப என்ன? இப்ப இருக்கக்கூடியதான துன்பமும் போகணும். மனிதனுக்கு இப்பொழுது சாரீரிகமான துன்பங்கள், வெளியில இருக்கக்கூடியதான துன்பங்கள், தரித்திரங்கள், இவைகள்லாம் இவனுக்கு போகணும். அப்பதான் அவனால ஜெபிக்க முடியும். ஆகையால் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஒரே வழி என்ன? பகவன் நாமாவை சொல்வது, பாராயணம் பண்ணுவது. இதுதான் முக்கியமான ஒரு தத்துவம் என்று பீஷ்மாச்சாரியர் முதல்ல சொன்னார். இப்ப எதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். கிமேகமிதி ஷட் பிரஸ்னாஹ கதிதாஹ. கிமேகம் தெய்வதம் லோகே ஒண்ணு, கிம்வாப்யேகம் பராயணம் ரெண்டு, சுவந்தகம் மூணு, கமர்ச்சந்த பிராப்னுயார் மானவா சுவம் நாலு, கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதஹ அஞ்சு, கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத் ஆறு. இப்படி ஆறு கேள்விகள் சொல்லப்பட்டது. கிமேகமிதி ஷட் பிரஸ்னாஹ கதிதாஹ. ஆறு கேள்விகள் சொல்லப்பட்டது. தேஷு பாஸ்சாத்யா, அவைகளில் கடைசியில் உள்ளது. அனந்தரஹ ஜப்ய விஷயா, அந்த லாஸ்ட்ல இருக்கிறது எதை ஜபிக்கணும் எனக்கூடியது. ஷஷ்ட பிரஸ்னா, ஆறாவது கேள்வி. அனேன ஸ்லோகேன வரைக்கிறது. இப்ப ஆற்றல் என்ன? 1 2 3 4 5 6 ஆறு கேள்வி கொடுத்தா ஆறாவது கேள்வியில இருந்து ஆன்சர் சொல்றாரு பீஷ்மாச்சாரியர். இப்படிதான் சொல்லணும் நிர்பந்தம் கிடையாது, அவர் அப்படி சொல்லுகிறார். ஷஷ்ட பிரஸ்னா ஆறாவது கேள்வி. அனேன ஸ்லோகேன வரைக்கிறது. ஸ்ரீ பீஷ்மா உத்தரமுவாசா. எப்படி? சர்வேஷாம் பைரந்த சத்ருனாம் பயஹேதோ பீஷ்மா. இந்த உள்ள இருக்கக்கூடியதான சத்துருக்கள், வெளியில இருக்கக்கூடியதான சத்துருக்கள், இவாளுக்கெல்லாம் பயத்தை கொடுப்பவர் பீஷ்மாச்சாரியர். நமக்கு சத்துருக்கள் எங்கே சார் இருக்கான்னு? நமக்கு சத்துருக்கள் நாம் சாதாரணமா பார்க்கறது வெளியில இருக்கிற மனுஷன், நம்மளை விரோதிக்கிறவன், நம்மளை கண்டு அசூயப்படுறவன். நமக்கு நல்லது ஏற்படுமையானால் அவளுக்கு பொறாமை, அவளைத்தானே சத்துருக்கள்னு சொல்லுவான். நமக்கு எது நல்லது நடந்தாலும் சகிக்காமல் நம்ம மேல ஒரு கொடூரமான எண்ணம் உள்ளவர்களை சத்துருக்கள். நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறவர்கள் சத்துருக்கள். இவாள்தான் நம்ம சத்துருக்கள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த சத்துருக்களுக்கு பாக்கிய சத்துருக்கள்னு பேர். உள்ளூர் சத்துருக்கள் இருக்காளோ? நிறைய இருக்கா சார். யார் அவள்லாம்? காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இப்படின்னு 6 சத்துருக்கள் இருக்கா ஒவ்வொருத்தருக்கும். முதல்ல ஆசை. காமம்னு சொன்னா தமிழ் இல்ல, சம்ஸ்கிருதம். தமிழ்ல காமம்னா வேற அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல காமம்னா டிசையர்னு அர்த்தம். எதை தொட்டாலும் ஒரு ஆசை, இது வேணும், அது வேணும், அது வேணும். எது வேண்டாம் உங்களுக்கு? குப்பையோட வேணும் சார். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறோம். வேண்டாம்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வேணும் வேணும். பாதத்தமே, பிரதவத்தமே ஆரம்பிச்சுட்டாங்க. கோதுமாஷ்டமே, திலாஷ்டமே, முக்காஷ்டமே, மதுராஷ்டமே, அஸ்மாச்சமே, கல்லு வேணும்ட்டான். மிருத்திகாச்சமே, மண்ணு வேணுங்கிறான். இது கிடைக்காது சார். வீடு கட்டுறப்ப அவ பண்ற பாடு தெரியுமா? ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இருக்காது. அப்பதான் அது ரேஷன்ங்கிறான். இது வேணும் அது வேணும்னு பகவானை பிரார்த்திச்சுட்டு இருக்கோம். வேண்டாம்னு சொன்னது ஏதாவது இருக்கும்? துன்பம் வேண்டாம்னா சர்வத்தர் நீங்க வேண்டாம் நினைக்கிறேன், ஒரு சமயத்துல வேணும். புரிஞ்சுமா கேட்டிருக்கேன். தத்ர தத்ர ஜகத்பதே பவதோ தர்சனம் யஸ்யாத புனர்பவ தர்சனம். கிருஷ்ணன் ஊருக்கு போயிட்டு வரேங்கிறேன். ஊருக்கு போயிட்டு வரதா, ஊருக்கு போறதா அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. குந்தியம்மாவுக்கு
என்ன பண்றதுன்னு, எனக்கு வரத்தை கொடுத்துட்டு போனா நீ வரத்தை கொடுத்துட்டு போறேன், என்ன வரணும்னு கேட்டுக்கோ சார், எனக்கு துன்பத்தை கொடுங்க பார்த்தார். நம்மகிட்ட ஸ்டாக் இல்லாத விஷயம் இந்த கேட்ட மாத்திரங்க என்ன நினைச்ச மாத்திரத்தினால மனுஷனுக்கு துன்பம் போயிடும். ஏகம் நலபியதே ஜன்ம ஜனனி கிளேச காரணம். கிருஷ்ணான்னு வாயை திறந்து ஒரு தரம் சொன்னானே ஆனால் அவனுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி நீங்க என்னை எதிர்க்க வச்சுட்டு என்னை பார்த்துட்டு என்ன வரம் கேட்டுட்டு எனக்கு துன்பம் வேணுங்கிறீங்கள, என்ன பண்றதுன்னு இதை கொடுத்தா போனா, இல்லம்மா நான் வீட்டுக்குள்ள போயிடுறேன்னு உள்ள போயிட்டேன், வெளியில கிளம்பினார், முடியல. அதனால துன்பமும் வேணும்னு கேட்கக்கூடியதான் நம்ம ஆண்கள் இருந்து கொண்டு. இது ஆசை. ஆசை தடப்பட்டால் மனுஷனுக்கு வரக்கூடியது குரோதம், கோபம். நம்மகிட்ட இருக்கிற காசு செலவே ஆகப்படாது, பத்திரமாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பத்தில எங்க செலவு பண்ணணுமோ அங்கேயும் செலவு பண்ணப்படாது, அப்படி துபாராம செலவு பண்ணப்படாது, அது ரைட்டு தான். ஆனா செலவு பண்ண வேண்டியதான சந்தர்ப்பத்துல பண்ணி ஆகணும், அதுவும் பண்ணப்படாது அப்படின்னு பத்திரமா வச்சுக்கிற பத்தில அதுக்கு லோகம். துன்பத்தை தரும் விஷயத்தில் இன்பமாக நினைக்கிறது மோகம். ஸ்வீட்டு சாப்பிடுறான், அளவுக்கு தாண்டி சாப்பிடுறான், 5-6 ஸ்வீட் உள்ள தள்ளுறான், நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கான், நாளைக்கு வயிற்று வலி வருமே, அதான் மோகம். மதம், கொழுப்பு, பெரியவாளா இருந்தாலும் எதிர்த்து பேசுறது, மரியாதை செலுத்தாம இருக்கிறது. என்ன படிச்சிருக்காரு, சாஸ்திரங்கள்லாம் வச்சிருக்காரு, ஒரு மரியாதை கௌரவம் இருக்கணுமோ இல்லையோ, அது இல்லாத போனால் மதம். மாத்சரியம், இன்னொருத்தர் முன்னுக்கு வந்தா இவர் வயிறு வெடிச்சு போயிடுறார் சார். இது போல சத்துருக்கள் இவாள்லாம் நமக்குள்ள இருக்க, அவ ரகசியமா ஒளிஞ்சு இருக்க. நமக்குள்ள இந்த தோஷம் இருக்குன்னு நமக்கே தெரியாது சார், அது இன்னொருத்தர் கண்டாதான் தெரியும். இப்ப என்ன விவகாரம், சத்துருக்கள் உள்ளூர் இருக்க, சத்துருக்கள் வெளியில இருக்க. ஆனா அத்தனை சத்துருக்களுக்கும் பீஷ்மாச்சாரியர் கண்டா பயமா. அதான் சொல்ற, சர்வேஷாம் பகிரத்த சத்ருணாம் பயஹேது பீஷ்மஹா மோட்ச தர்மாதீனாம் பிரவக்தா சர்வஜ்ஞா. மோட்ச தர்மாதிகளையும் சொல்றவர் தர்மஜ்ஞா, சர்வஜ்ஞா. பார்க்கணும், ஆச்சாரியர் சர்வஜ்ஞான்னு சொல்றார் பீஷ்மாச்சாரியரை. சர்வமும் அறிந்தவர் பரமேஸ்வரன் ஒருவர் தானே சர்வஜன். எஸ் சர்வஜ சர்வவிது எஸ் ஞானமயந்தபா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லக்கூடியதான வேதங்கள். அதை பீஷ்மாச்சாரியரை சர்வஜன்னு சொல்றார் ஆச்சாரியர். எதற்காக சொல்றார், அதுக்கு சமாதானம் முன்னாலே இருக்கு. மோட்ச தர்மாதீனாம் பிரவக்தா, மோட்ச தர்மத்தை சொல்றவர். தான் அறிந்தால்தானே இன்னொருவருக்கு சொல்ல முடியும், அறியாத விஷயத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அறிந்த விஷயத்தையே ரொம்ப பேருக்கு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கோம், அது எடுத்து உங்களால சொல்ல முடியுமா? 5-6 வயசு பெண் குழந்தை அம்மா பார்த்து அம்மா வெக்கம்னா என்னதுன்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு வெக்கத்தை சொல்ல முடியுமா? இதுதான் வெக்கம்னு சொல்ல முடியுமா? இமோஷன்ஸ் உங்களால சொல்ல முடியாது. தைரியம்னு என்ன, தைரியமா இருக்கிறதா தைரியமா? தைரியம் என்னது உங்களால சொல்ல முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பயம்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பயம்னா நடுங்கிறதும்பா, நடுங்கிறது பயம் இல்லை, பயத்தினால் நடுங்கிறார். பயம்னா என்னது? நிறைய விஷயங்கள் உங்களால சொல்ல முடியும். பால் திதிப்புக்கும் சக்கரை திதிப்புக்கும் கல்கண்டு திதிப்புக்கும் வெள்ளை திதிப்புக்கும் சாக்லேட் திதிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டான். என்ன பண்றது, ஓடிய போயிட்டாங்க இருந்து. எல்லாம் திதிக்கிறது சார், ஆனா இந்த திதிப்பு வேற அந்த திதிப்பு வேற சொல்ல முடியுமா? நகி இட்சுட்சீர குடாதீனாம் மதுரச பேதாக சரஸ்வத்தியாபி ஆக்கியாதும் சக்கியம். ஆகையால் நிறைய பொருள்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கோம், ஆனால் சொல்ல முடியும். ஆனால் சொல்வதெல்லாம் நாம் அறிந்தால்தான் சொல்ல முடியும், அறியாமல் சொல்ல முடியாது. இவரோ எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆகையால் அவர் அறிந்தவர். அறிந்தவர் என்று சொன்னோமே ஆனால் அவர் தான் சயோஹவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மத்தை பிரம்மமானவர், ஆகையால் இவர் பிரம்மஸ்வரூபமா இருக்கார், ஆகையால் சர்வஜன். ஆகையால் பீஷ்மாச்சாரியர் எப்படிப்பட்டவர்? சர்வஜன். ஆகையால்
சர்வஜனா இருந்து சொன்னாதான் கேட்கிறவாளுக்கு புரியும். அனன்ய புரோக்தேகதிரத்ர நாஸ்தி. அனன்யனா இருந்து கொண்டு சொல்லணும், அனன்யனாக சொல்லணும், அனன்யமான வஸ்துவை சொல்லணும், சிவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லணும், தானே பிரம்மம் எனக்கூடியதான எண்ணத்துல சொல்லணும், தானே பிரம்மம் எனக்கூடியதான பொருளை சொல்லணும். ஆகையால் பீஷ்மாச்சாரியர் அப்படி சொல்றார். ஆகையால் சர்வஜன். இப்ப பீஷ்மோவாச்சா அது வரைக்கும் சொன்னேன். அதுக்கு பிறகு ஜெகத் பிரபம். ஜெகத் ஸ்தாவர ஜங்கமாத்மகம். ஜெகத்துன்னா அசைகிற பொருள், அசையாத பொருள். நியாயமா ஜெகத்துன்னா அசைகிற பொருளை தான் சொல்லணும். ஸ்தாவரம்னா ஒரு இடத்துல இருக்கிறது. சேஷ பாஷ ஈஷ இவர்களுக்கெல்லாம் வறட்சி பிரத்தியம். ஸ்தாவரம், ஈஸ்வரம், பாஸ்வரம். இந்த வராவரம் வந்துட்டு இருக்கும். சிலதுக்கு தான் ஒரு 5-6 பதங்களுக்கு தான் விதிச்சிருக்கார் பாணினி. அதே போல ஸ்தாவரம் ஒரு இடத்துலயே இருக்கக்கூடியதான பொருள். அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான பொருளுக்கும் அசைகிற பொருள்களுக்கும் அவர் தான் பிரபு. ஜெகத் ஸ்தாவர ஜங்கமாத்மகம் தஸ்ய பிரபு தஸ்ய சுவாமினம். சுவாமின்னா என்ன சார்? அவருக்கு உடைந்தது, அவருடையது. நீங்க காசு கொடுத்து புஸ்தகத்தை வாங்குறேன், இந்த புஸ்தகத்துக்கு நீங்க சுவாமி. அந்த புஸ்தகம் உங்களுக்கு சொத்து. இந்த சொத்துங்கிறதா ஸ்வம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த ஸ்வம்மு தான் சொத்து ஆயிடுச்சு. இந்த சொத்து இருக்கே, இந்த ஸ்வம் இருக்கே, இந்த ஸ்வம்முக்கு அதுல ஒரு பங்கு வேணும்னு கேட்கிற பார்த்தா அவளுக்கு தான் பங்காளிகள். பங்காளிகள்னு சொல்ற யாரு? தாயாதிகள். அப்பா சேர்த்து வச்சிருக்கார் காசு, அந்த மூட்டையில எனக்கும் ஒரு பங்குன்னு வரான் பார்த்தீங்களா, இவளுக்கு தான் தாயாதி. இந்த தாயாதிகள்லாம் எப்படி அங்கிருந்து அவளுடைய பேரன்கள், அவளுடைய குழந்தைகள் இப்படி வரும். இந்த தாயாதிகள்ங்கிறது அந்த மூலமான சொத்தினுடைய பங்கை கேட்கிறவர்கள், அவதான் பங்காளிகள்னு சொல்லுவாங்க. இந்த பங்காளிகள், தாயாதிகள் இதெல்லாம் பழைய நாள்ல இருந்தது. பங்கு பங்காளிகள்னு சொல்றோம். இப்ப யார்கிட்டயும் ஒண்ணும் இல்லையே. என்னடா இதுனாரு, அவன் வாழறதே கஷ்டமா இருக்கு, பங்குங்கிறது இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆகையால் என்ன வச்சுட்டு இருக்கோம், இப்ப பங்காளிகள் தாயாதிகள்னா போனா 10 நாள் தீட்டு இருக்கிறவாள்னு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா மீதியெல்லாம் அது பங்கு கொடுக்கறதுக்கு பங்கு இல்லையே. இப்ப யாருட்டியா அந்த அளவுக்கு வந்த பழைய நாள்ல எல்லாருக்கும் இருந்து. ஆகையால் ஏதோ பங்கு இருந்தது, பங்காளிகள்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலகம் எல்லாம் யாருக்கு சேர்ந்தது சார்? பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. ஏன் அவர்னா படைச்ச. ஆகையால் ஜெகத் பிரபு, ஜெகத்துக்கெல்லாம் பிரபுவானவர். தேவதேவம், தேவாதீனாம் பிரம்மாதீனாம் தேவம். பிரம்மாதி சகல தேவதைகளுக்கும் அவர் தான் தேவன். பிரம்மா, மற்ற பதார்த்தங்கள், இந்திரன், அக்னி, சந்திரன், மருத்து, இப்படி எத்தனையோ தேவதைகள் இருக்காளோ இல்லையோ, இவாளுக்கெல்லாம் தேவன் யாரு? எங்க பரமாத்மா. தேவதேவம் அனந்தம் தேசதா காலதா வஸ்துதச்ச அபரிச்சின்னம். இவனுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிவிட்டேன். தேச பரிச்சேதம் இல்லாதவர், கால பரிச்சேதம் இல்லாதவர், எல்லா இடத்திலையும் இருக்கிறவர், எல்லா காலத்திலையும் இருக்கிறவர், எல்லா பொருளாகவும் இருக்கிறவர். ஆகையால் தேசதா பரிச்சேதம் இல்லை, காலதா பரிச்சேதம் இல்லை, வஸ்துதா பரிச்சேதம் இல்லை. இப்படி இங்க ஆரம்பிச்சது விஷ்ணுதாஸ். இது எங்க போய் முடியுது? அத்வைத சித்தியில போய் முடியும். அங்கேதான் தேசங்களுக்கு சேதமில்லை, காலவரம் சேதமில்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தேன். காரணம் என்ன? எங்க இருக்க? இதான் பேசிக் டெக்ஸ்ட். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பதம் பதமாக நம்ம படிச்சோமே ஆனால் எல்லா உபனிஷத்தும் எல்லா தத்துவமும் அந்த பேசிக் திங்ஸ் இருக்கிறோம். அபரிச்சின்னம் புருஷோத்தமம் க்ஷராட்சராபியாம் காரிய காரணாபியாம் உத்கிருஷ்டம். அதான் க்ஷரம் அக்ஷரம் சொன்னேன். உலகத்தில் இருக்கிற எல்லா பிறந்து இறக்கக்கூடியதான பொருள்கள், அழியக்கூடியதான பொருள்கள் எல்லாமே க்ஷரம். மாயை என்கிறது மட்டும் அக்ஷரம். இந்த மாயைக்கும் அப்பாற்பட்டவர், இந்த பொருள்களை விட அப்பாற்பட்டவர் பெரியவர். ஆயால் க்ஷரம்னா காரிய வர்க்கம், அக்ஷரம்னா காரணம். க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர் க்ஷராட்சர விலட்சணம் பரமாத்மா. ஆயால் புருஷோத்தமம் க்ஷராட்சராபியாம் காரிய காரணாபியாம் உத்கிருஷ்டம். இவரை
ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் இவரை நாம சஹசிரேணா நாம் சஹசிரேணா இந்த 1000 நாமாக்கள் இங்க கொடுத்திருக்கேன். இந்த சம்ஸ்கிருதத்துல 1000ன்னு சொன்னா 1 2 3 999,000 அர்த்தம் இல்ல. இந்த 1000ன்னா 1000 கணக்கு இல்ல, அனந்தம். நிறையன்னு சொல்றதுக்கு 1000 எவ்வளவு இருக்கு? அட 1000 பேப்பர் இருக்கு சார். இந்த 1000ன்னா நிறையன்னு அர்த்தம், அவ்வளவுதான். கரெக்டா 1 2 3 எண்ணின 1000 இல்ல. ஆனா இது நிறைய பேர்கள் சொல்லியிருக்கு. அவைகள்னால் நாம சஹசிரேணா நாம் சஹசிரேண ஸ்துவன்னு ஸ்துவன்னு கிரணன்னு சங்கீர்த்தயன்னு நன்றாக வாய விட்டு சொல்லி. கீர்த்தயன்னு சொன்ன போருமே, ஏன் சங்கீர்த்தயன்னு சொல்றாரு? வாய விட்டு சொல்லுங்க, இந்த எல்லா தோஷமும் போகும். இந்த வேதத்துக்கு ஒரு மதிப்பு சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன்னா வேதங்கள்ல ஒவ்வொரு எழுத்தும் எங்க இருந்து வர்றதுன்னு ஒண்ணு. பாமா இவைகள்லாம் உதடுல இருந்து வரணும். இது தலையில இருந்து வருது. ஊ பாபா இதெல்லாம் ஓட்டம். ஆ காக்கா கானா இதெல்லாம் கழுத்து. இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உண்டாகுது. அதை கரெக்டா உச்சரிக்கணும். அதுக்கு மேல் பகுதியா கீழ் பகுதியா பார்த்து உச்சரிக்கணும். மேல அந்த ஈன்னு சொன்னா அது மேல் இடத்துல கொடுக்கணும். அனுதாத்தம் கீழே உச்சரிக்கணும். புரோஹிதம் அந்த யா கீழே இது பண்ணணும். அப்ப என்ன, எந்த இடத்துல உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்கணும்? அந்த உச்சரிக்கிற காலத்திலேயே பூனை தன் குழந்தைய எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போறதோ அப்படி எடுத்து உச்சரிக்கணும். பூனை என்ன பண்ணும், தன் குழந்தைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்திட்டே இருக்கும். அதை நல்லா கட்டியா கடிச்சுடுதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய வாயில இருக்கிற பல்லு அந்த குழந்தையினுடைய சரீரத்துல போகுது. அந்த சரீரத்துக்கு கஷ்டம் வரும். அதனால பத்திரமா கவி எடுத்துட்டு போகும். இல்ல இதை லூசா எடுத்துன்னு போச்சுன்னு வச்சுங்களேன், குதிக்கிற காலம் எங்கேயாவது கீழ் வந்துடும். அப்பவும் குழந்தை கிடைக்கிடும். அந்த பூனையானது என்ன பண்றது, அந்த குழந்தைய கீழேயும் விழப்படாது, ரொம்ப கட்டியாவும் கவப்படாது. அது எப்படியோ அப்படி வேதத்தை சொல்லணும். அப்படி உறக்க சொல்றேங்கிற வியாஜத்துல அக்ஷரங்களை பெசக வரப்படாது. மந்திர ஜபம் பண்ணும் பொழுது தெரிஞ்சு பண்ணணும், எப்படி கரெக்டா உச்சரிக்கணும். அப்படி அதனால சங்கீர்த்தயம் நன்றாக அறிந்து கீர்த்தனம் பண்ணணும். சததோத்திதா நிரந்தரம் உத்யுக்தா. எப்ப சார் பண்றது? காலமே ஒரு 5 to 5 அவ்வளவுதான். அப்படியோ சததோத்திதா எப்பொழுதும் ஜபம் பண்ணிட்டே இருக்கும். சததம் ஆல்வேஸ். சில பேருக்கு டவுட் வரும், மத்தியானம் பண்ணலாமா, அப்புறம் பண்ணலாமா, சாப்பிட்ட பிறகு பண்ணலாமா, ஏன் சாப்பிட்ட பிறகு மீதி எல்லாம் பண்ணலாமோன்னா, மூச்சுக்காது எப்போ விடலாமோன்னா, மூச்சுக்காது விடலாமான்னு டவுட் வருது உங்களுக்கு. சாப்பிட்ட பிறகு படுத்துக்கிறப்ப மூச்சுக்காது விடலாமான்னு டவுட் வருது. அதெல்லாம் வராது சார். ஏதாவது ஜபம் பண்ணும்போது இப்பதான் வருது. உட்கார்ந்து பண்ணலாமா, நின்று பண்ணலாமா, படுத்துண்டு பண்ணலாமா, காலமே பண்ணலாமா, சாயங்காலம் பண்ணலாமா, அசுர வேலையில பண்ணலாம். யாரும் சொல்லியிருக்கான் அசுர வேலை. சததோ சிதா எல்லாத்துக்கும் பதில் உண்டுன்னு. சததம் எப்பொழுதும், புத்திதா உத்யுக்தா புருஷா பூர்ணத்வாத் புரிஷயனாத்வா. இந்த புருஷன் மனிதன் எங்க இருக்கான்? பூர்ணமா இருக்கான். இல்ல இதயத்துக்குள்ள இருக்கான். நீங்க எங்க இருக்கீங்க சார்? இதயத்துல இருக்கேன். இதயத்துல மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள பிரதிபிம்பம் உங்க ஸ்வரூபம். ஆயால் புருஷயனாத்வா புருஷா சர்வ துக்காதி கோபவேத் இது சர்வத்திர சம்பத்தியதே. இந்த ஸ்லோகத்துல இருக்கிற எல்லா பதங்களுக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டேன். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னு நாம சஹசிரேண புருஷா சததோத்திதா ஆயிடுது. என்ன ஆச்சுன்னா சர்வ துக்காதி கோபவேத் அப்படின்னு வரணும். எல்லா துன்பங்களும் இவன் தாண்டி விடுவான். இல்லையே சார் இந்த ஸ்லோகத்துல என்ன? இந்த ஸ்லோகத்துல இல்லப்பா, மேல 6வது ஸ்லோகத்துல இருக்கு, அதை இங்க சேர்த்துக்கணும். அங்க லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதி கோபவேத் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பலத்தை இங்க சேர்த்துக்கணும். அதான் சொல்ற சர்வ துக்காதி கோபவேத் இது சர்வத்திர சம்பத்தியதே. 6வது கேள்வி, எஞ்சபன் முத்ததே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனாத். என்ன சமாதானம்?
ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண சததோத்திதः சர்வதுக்காதிகோ பவேத்.